எதுலயாவது திருப்தி அடைகிறீங்களா? எங்களுக்கு இது வேணும்னு சொல்றீங்க, அது கிடைச்சிருது. கிடைச்ச உள்ள அதுல திருப்தி அடைந்துடுறீங்களா? எனக்கு சம்பளமே இல்லைங்க, 15,000 தான் சம்பளம். எப்படிதான் 25,000 ரூபாய் கொடுத்துட்றாரு முதலாளி. கூப்பிட்டு கொடுத்த அடுத்த நாளே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்த மாசத்துல 25,000 ரூபாய்க்கான தேவைகளை ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். 25,000 உங்களுக்கு பத்தாது. எதுலையுமே நீங்க திருப்தி அடைய முடியாது. உங்க வாழ்க்கையில திருப்தி வேணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும்னா, ஒரு சந்தோஷம் வேணும்னா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், எனக்குள்ள ஏன் கிறிஸ்து வந்தாரு, இத்தனை மனிதர்கள் இருக்கும் போது நான் மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்க தேவன் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நீங்க ஏன் வாழ்றீங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. உங்க நோக்கம் வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க வாழ்க்கையில் திருப்தியா வாழ முடியும்.